இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் எபிசோட் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. இன்னைக்கு வந்து ஒரு குயிக் ரெசிபி, எனக்கு வந்து ஆஃப் லேட்டா ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேலியன் ஆயில் நூடுல்ஸ். பட் நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் வச்சு பண்ண போகிறதுல நம்ம வந்து ஒரு வகையான பாஸ்தா, ஃபுசிலி பாஸ்தா வச்சு பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன பேனில் வந்து நல்லெண்ணெய் அளவுன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனே ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு திக்கான கிளாஸ் பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சதில் பாதி இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மீதி பாதியை நம்ம இதில் போட்டுருவோம். அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்ச கார்லிக்கு, அது வந்து ஒரு 2 பெரிய பல்லு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் உப்பு போடலங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லாவே உப்பு போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை, நான் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌன் சுகர். இதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றணும். இப்போ வெங்காயத்தாள் மேலேயும் அந்த கார்லிக் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த எண்ணெயை, பிகாஸ் அதுவும் குக் ஆகணும். 1 டீஸ்பூன் வந்து சாய் சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ரைஸ் வினிகர். இதே 1 டீஸ்பூன் ரைஸ் வினிகரை இதில் கலந்துக்கலாம். ஒரு சின்ன டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற இந்த வெங்காயத்தாளோட க்ரீன் பார்ட்டை சாப் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். அழகாக அது கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்கேலியன் ஆயில் பாஸ்தா இஸ் ரெடி.